அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி பிரவேஷிகா எக்ஸாம்ல பேப்பர் 2 இதுல சத்யகாஸ் லெசன் 2 பார்க்கலாம். ஏற்கனவே லெசன் 1 டிப்பனி சாராம்ஸ் பார்த்தோம். இப்போ லெசன் 2ல ஃபர்ஸ்ட் டிப்பனி பார்க்கலாம். 2 लड़कपन चाइल्डहुड टिप्पणी लिखी गांधी जी 7 साल के लड़के थे. गांधी जी 7 வயது சிறுவனாக இருந்தார். राजकोट में उनकी प्रारंभिक शिक्षा शुरू हुई. ராஜ்கோட்ல அவருடைய பிரைமரி படிப்பு ஆரம்ப படிப்பு ஆரம்பமானது. வே ஔஷத் ஸ்பர்சே நின்ன புத்திவாலே தே. காந்திஜி எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, அதாவது சராசரிக்கும் கீழ்நிலையில அவருடைய படிப்பு, சராசரி மாணவரோட பின்தங்கிய நிலையில இருந்தாரு. நின்ன புத்திவாலே தே, அதாவது மந்த புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தார். இங்கே கேல் கூத் ஆதி விஷயம் பர் ருச்சி நஹி ஹி. இங்கே அவருக்கு, அதாவது மகாத்மா காந்தி அவர்களுக்கு கேல் கூத் ஆதி, அதாவது இந்த விளையாட்டுகளில் ருச்சி நஹி ஹி, அவருக்கு விருப்பம் இல்லை. उनका मूल कारण वे स्वभाव से संकोची एवं हिचकिचाने वाले थे. इसका मूल कारण, இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வே அவர், அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் ஸ்வபாவ் சே, அவருடைய அந்த மனோபாவம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, சங்கோச்சி, அதாவது ரொம்ப ஷை டைப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி, அதாவது வெட்கப்படும் மனோபாவம் உள்ளவராக, ஹிச்கிச்சானே வாலேத்தே, அதாவது தயக்கம் அதிகம் உள்ளவராக இருந்தார். சத்திய பிரேமித்தே, ஆனா சத்தியத்தை ஃபாலோ பண்றவரா, சத்தியத்தை விரும்புறவரா இருந்தார். இங்கே சத்திய போல்னைக்கு ஆதத், இங்கே அவருக்கு, காந்தி அவர்களுக்கு சத்திய போல்னைக்கு ஆதத், அதாவது உண்மை பேசுற அந்த வழக்கம் மிக நன்றாக, மிகச் சிறப்பாக இருந்தது. இங்கே சிக்ஷகோங்கா ஆதர் கர்னா கூப் ஆத்தா தா. இங்கே அவருக்கு, அதாவது காந்திஜி அவர்களுக்கு சிக்ஷகோங்கா கற்பிப்பவர்களுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு, ஆதர் கர்னா மரியாதை செய்வது, கூப் ஆதாத்தா மிகச் சிறப்பாக ஒரு செயல்பாடாக அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஆசிரியர்களை மிக நன்றாக அவர் நேசித்தார். அவர்களுக்கு மிக நன்றாக மரியாதை கொடுக்கும் வழக்கம் உள்ளவராக இருந்தார். சிக்ஷகோங்கோ தோஷாரோபன் கர்னா உங்கே கபி ந ஆத்தாத்தா. அதனால என்ன அப்படின்னா, ஆசிரியர்களை தோஷாரோபன், அதாவது குறை கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்ட ஏதாவது களங்கம் சொல்றது, இந்த மாதிரியான செயல்கள்ல இங்கே கபி ந ஆத்தாத்தா, அவருக்கு ஒருபோதும் அந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி பழக்கங்கள் அவருக்கு வந்ததே இல்லை. வே படோங்கே ஆக்ஞாகாரி, அவர் பெரியவர்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஒருவராக இருந்தார். பெரியவர்களை மதிக்கக்கூடியவராக இருப்பதனால் அவர் பெரியவர்களிடம் மிகுந்த கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனிதாபமானம் உள்ள ஒரு நபராக இருந்தார். இவருடைய, அதாவது நமது காந்திஜி அவர்களுடைய சைல்ட்ஹுட் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் அவரு பெரியவரா ஆனதுக்கு அப்புறமும் கடைசி வரை ஃபாலோ பண்ணினார். அதை வர ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நாம அந்த மாதிரி இருந்தா கடைசி வரை ரொம்ப ஈஸியா அந்த பழக்கத்தை, அது எந்த ஒரு பழக்கத்தை நம்ம சின்ன வயசுல கடைபிடிக்கிறோமோ அந்த பழக்கம் நம்மளுக்கு கடைசி வரை இருக்கும். ஸோ அதை காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறது, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையே இருக்காது. அது இயல்பான நம்மளுடைய குணம். அப்ப அது நம்ம கூடவே அது கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம மக்கள் எல்லாரும் அவரை தேசப்பிதா அப்படின்னு சொல்றோம். அந்த பொறுமையின் காரணத்தினாலதான் வன்முறைக்கு போகாம நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தார். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. தன்யவாத். அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம்.